ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா, என்னோட சிம்பிளான சண்டே ரொட்டீன் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் லாஸ்ட் சண்டே ஷூட் பண்ண வீடியோங்க. என் ஃபோன் ரிப்பேராக இருந்ததுனால எனக்கு அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நாங்கள் 2 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஒன்று ஐல, இன்னொன்று கருப்பு வவ்வால். யூஸ்வலாக நான்வெஜ் வாங்கினா என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டேஸில் மலேசியாவில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களை க்ளீன் பண்ணவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வேர்த்து விறுவிறுக்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தே நாங்கள் விரதவங்க. மதுரையில் சித்திரை திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அப்புறம் அழகர் ஆற்றுல இறங்குறது, அப்புறம் அவர் அழகர் கோயில் போகிற வரைக்குமே நாங்கள் விரதவங்க. மொபைல் ரிப்பேராக இருந்தனால கண்டினியூஸாக திருக்குறள் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம சேனலில் திருக்குறள் அப்லோட் ஆகுங்க. சேனலில் நான் ஏன் டெய்லி ஒரு குறள் போஸ்ட் பண்ணுறேன்னா, திருக்குறள்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க. ஒவ்வொரு குறள்லேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். எனக்கு பேசிக்காகவே திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். கம்மிங் மண்டேலேருந்து நம்ம சேனலில் டெய்லி ஒரு குறள் அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் பாருங்கள். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சாப்பாட்டுக்கு அரிசியும் தம்பிக்கு சாப்பாடும் அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் ஃபிஷ் கறியும் வச்சுட்டேன். தம்பிக்காக ஒரு ஃபிஷ் மட்டும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ட்ரையரில் கொஞ்சம் கிளாத்ஸ் போட்டிருந்தேன். அதையுமே வெளியே காய போட்டுட்டு பசங்களையுமே சண்டேனால ஹெட் பாத் பண்ணிவிட்டு தூங்க வச்சிட்டேங்க. மார்னிங்கான அரிசி ஊற போட்டேங்க மாவாட்டுறதுக்கு. ஸோ அந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு இல்லைன்னா வீக் டேஸில் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குள்ளே பசங்களுமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து 2 பேரையுமே கொஞ்ச நேரம் வெளியே கூட்டு போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. அந்த கேப்பில் நானும் வீடை கூட்டி மாப் போட்டேங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்லாம் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு டின்னருக்கு ரைஸே வச்சுட்டேங்க. ஏன்னா கறி ஃபிஷ் ஃப்ரைலாம் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்க என் ஹஸ்பண்ட்லாம் படுக்க போயிட்டாங்க. நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பா யூனிஃபார்ம் மட்டும் அயர்ன் பண்ண மறந்துட்டேங்க. அதையும் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் அந்த அடிப்படையில் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு. இப்படி தான் என்னோடய சண்டே ரொட்டீன் போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.